பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் சில விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சுரங்க திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்து அறியும் நடவடிக்கைக்கு விலக்கு அளிக்க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதல்வர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் சில சுரங்கங்களால் சுற்றுச்சூழல், வனம் உள்ளிட்டவற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஒன்றிய அரசு நேற்றைய தினம் சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்துள்ளதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான அறிவிப்பையும் ஒன்றிய அரசு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், ஒன்றிய அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த குறிப்பானை கடுமையான சட்ட ரீதியான கவலைகளையும் எழுப்புகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய பசுமை தீர்ப்பாணையம் கடந்த காலங்களில் சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை நீர்த்து போக செய்யும் வகையில் இந்த அலுவலக குறிப்பானை ரத்து செய்துள்ளது என்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய இந்த அலுவலக குறிப்பானை பொதுமக்கள் கருத்து கேட்பிற்கு வழிவகுக்காமல் அனுமதிக்க முடியாத நிர்வாக சட்டத்திட்டங்களுக்கு சமமாக உள்ளது என்றும், எனவே இது நிலைக்கத்தக்கதல்ல என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மாற்றங்களை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும் என்றும், மாநில அரசுகள் மற்றும் பொதுமக்களின் உரிய ஆலோசனையுடன் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மேற்கூறிய நடைமுறைகளை பின்பற்றாமல் வெளியிடப்படும் இந்த அறிவிப்புகள் கூட்டாட்சி உணர்வுக்கும் நமது மக்களாட்சியின் நெறிமுறைகளுக்கும் எதிராக இது அமையும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இந்த குறிப்பாணையை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் எப்போதும் செய்யப்பட்டது போல நாட்டின் முன்னேற்றத்திற்கு மற்றும் பாதுகாப்பிற்கு தேவையான பங்களிப்பதற்கான தமிழ்நாட்டின் உறுதிப்பாட்டை இந்த தருணத்தில் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.